ஓகே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்ப நம்ம சப்த பிரமாணத்தை பத்தி பார்க்க வரோம். அனுமானத்தை பத்தி பார்த்தோம். இப்போ சப்தத்தை பத்தி பார்க்க வரோம். சப்தம்னா என்னன்னா வாக்கியம் தான் சப்தம்ன்றது. அதாவது சமுதாயம், பதத்தினுடைய கூட்டம். அதுதான் அறிவை ஏற்படுத்தும். வெறும் ஒரே ஒரு சொல்ல சொன்னோம்னா அறிவு ஏற்படாது. பிரமாணம் அப்படின்னு ஞாபகம் இருக்கு இல்லையா? பிரமாணம்னா பிரமாவை ஏற்படுத்துவது பிரமாணம், சரியான அறிவை கொடுப்பது பிரமாணம். சப்தம் அப்படின்றதும் பிரமாணம், அதுல யாருக்கும் சந்தேகமும் இருக்காது. சப்தம்னா என்ன அப்படின்னா, சப்தம்னா வெறும் ஆ இ ஊ அப்படின்ற வெறும் எழுத்துக்களோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஓசையோ, கடல் ஓசையோ, அதெல்லாம் கூட சப்தம் தான். அதெல்லாம் சப்தம் ஆகாசத்துக்கு குணம் அப்படின்னு நையாயிக்கன்னு சொல்றதா பார்த்தோம் இல்லையா? ஆனா இங்க சப்தம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பத சமுதாயம் அப்படின்னு அர்த்தம். பதங்களினுடைய கூட்டம். பதம்னா என்ன? சப்தம் பதம் அப்படின்னு நையாயிக்கன் சொல்லுவாங்க. அர்த்தத்தை போதிக்கக்கூடிய சக்தியை கொண்டது பதம் அப்படின்றது அவனுடையது. குடம் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக இதான் பதம். இப்போ கா அப்படின்னு சொன்னா அது பூ அப்படின்றது பதம் கிடையாது. ஏன் அது பதம் கிடையாது? ஏன் பதமா அர்த்தத்தை போதிக்கவில்லை சுவாமி. அதுக்கு எதுவுமே அர்த்தம் கிடையாது. பூ அப்படின்றதுக்கு அர்த்தமே கிடையாது. அதனால அது பதம் கிடையாது. குடம்ன்றதுக்கு அர்த்தம் உண்டு. அதை கேட்ட உடனே ஒரு அர்த்தமானது மனசுக்கு மனசுல உதிக்கிறது. அதனால அதுதான் பதம். சக்தி அப்படின்னு இந்த சக்தம் பதம் அப்படின்னு சொன்னான்னா, சக்தி அப்படின்னாலே லோகத்திலேயே சக்தின்றது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு காரியத்தை செய்யக்கூடிய சாமர்த்தியம், அதான் சக்தி அப்படின்னு. பதமானது சக்தமா இருக்கு. ஒருத்தர் சக்தி பெற்றிருக்காரு அப்படின்னா என்ன, அவரால் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியும். அதே போல பதமானது சக்தம் அப்படின்னு சொன்னா இங்க பதத்தினுடைய காரியம், அது ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டேன், இருந்தாலும் சரியா கெஸ் பண்றீங்களா? இந்த பதத்துக்கு என்ன காரியமாக இருக்கும்? சக்தி இருக்கு அப்படின்னா என்ன பண்றதுக்கு சார்? அதே போட்டேன் நானே. சரி பரவாயில்ல, இருந்தாலும் கேள்வி இருக்கட்டும். பதத்துக்கு சக்தி இருக்குன்னா எதுல சக்தி இருக்கு? என்ன காரியத்துல சக்தி இருக்கு பதத்துக்கு? ஒரு பொருளை குறிப்பிடுறதுக்கோ ஒரு ஒரு அர்த்தத்தை போதிக்கிறதுக்கோ போதன சக்தி தான். அந்த சப்தத்துக்கு என்ன சக்தி இருக்கு அப்படின்னா போதன சக்தி இருக்கு. அர்த்தத்தை போதிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. அதான் காரியம். எம்பெருமானார் இவ்வளவுதான் சொல்றாரு. பதத்துக்கும் அர்த்தத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா போத்திய போசக பாவம் தான் தொடர்பு. இந்த பதத்துக்கு இயல்பாகவே சக்தி இருக்கு, அர்த்தத்தை போதிக்கிற சக்தி இருக்கு அப்படின்னு. நையாயிக்கால் என்ன பண்றான்னா அவன் சக்தம் பதம் அப்படின்னு சொல்றா, சக்தியை கொண்டது பதம் அப்படின்னு. ஆனா இந்த சக்தின்றது பதத்துக்கும் அர்த்தத்துக்கும் உள்ள தொடர்பு. அது என்ன தொடர்பு அப்படின்னா ஈஸ்வரனுடைய இச்சை. ஈஸ்வர சங்கேதகா அப்படின்னு சொல்லுவார்கள். சங்கேதகா அப்படின்னா இச்சை. அதாவது ஈஸ்வரனுக்கு ஆசை. என்ன ஆசைப்படுறான் ஈஸ்வரன் அப்படின்னா குடம் அப்படின்ற சொல்லானது வாயுமயிரும் உள்ள அந்த பொருளை குறிக்கட்டும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். லோகத்துல கூட அப்படிதான். நேமிங் கன்வென்ஷன் அப்படின்லாம் என்ன பண்ணுவா, ஏதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் போட்டுக்கிறதோ இல்லாட்டி நேமிங் கன்வென்ஷன். ஸ்டாண்டர்ட்ஸ் வேற, நேமிங் கன்வென்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோமே. என்ன பண்ணுவா, குழாமா கூடுவர்கள், ப்ரொஃபஸர் சயின்டிஸ்ட்லாம் குழாமா கூடுவர்கள், இதுக்கு இந்த பேரை கொடுக்கலாம் அப்படின்னு. என் பிளானட் ஏதாவது புதுசாக யாரும் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த பிளானட்டுக்கு இது பெயராக இருக்கட்டும் அப்படின்னு இவனுக்கும் ஒருத்தனுக்கு ஆசை. அதுக்கப்புறம் அதை தான் எல்லாருமே பின்பற்றுவாரு. இப்போ புளூட்டோவுக்கும் அந்த புளூட்டோ பிளானட் இல்லையா, எக்ஸோ பிளானட் சொல்றான். நெப்டியூன் அப்படின்னு எடுத்துக்கோமே. ஸோ நெப்டியூன் அப்படின்ற சொல்லானது இந்த கிரகத்தை குறிக்கட்டும் அப்படின்னு ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் ஆதியில சொல்லி வச்சிருக்கோம். அதனால இப்ப என்ன ஆகுது, நெப்டியூன் அப்படின்னு சொல்ல கேட்ட உடனே நமக்கு அந்த பிளானட்டுடைய போதம் ஏற்படுறது. இது லௌகிகமான சங்கேதம், ஆதுனிகமான சங்கேதம், தற்காலிகமான சங்கேதம். எல்லா பதங்கள் என்ன, வைதிக பதங்கள், லௌகிக பதங்கள் எல்லாவற்றுக்கும் எப்படி ஒரு சங்கேதம் ஏற்பட்டுச்சுன்னா அதெல்லாம் ஈஸ்வரனுடைய சங்கேதம்.
ஆக அவன் ஆதியில, ஆதின்னு கிடையாது, அனாதியான இச்சை. ஈஸ்வரனுக்கு அனாதியான இச்சை என்ன அப்படின்னா, குடம்ன்ற சொல்லானது வாயு மயிருடைய பொருளை குறிக்கட்டும் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? சப்தத்துக்கும் பொருளுக்கும் என்ன சம்பந்தம்? சபர சுவாமி சொல்லுவார். சபரசுவாமின்றவர் தான் மீமாம்சா பாஷ்யத்தை செய்தவர், ஜெய்மினி சூத்திரங்களுக்கு பாஷ்யத்தை செய்தவர். அவர் இதெல்லாம் ஆரம்பத்திலே ஆராயிறார். 5வது சூத்திரத்துல ஆராயிறார். இந்த மாதிரி சப்த பிரமாணத்தை பத்தி, ஒவ்வொரு பிரமாணத்தை பத்தி ரொம்ப ஆராயிறார். அங்க இந்த சப்தம் அப்படின்ற பிரமாணம் இருக்கு, சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் என்ன தொடர்பு? சயோகம் அப்படின்லாம் தொடர்புலாம் சொல்ல முடியாது. ஏன்னா உதாரணம் கொடுப்பாரு. க்ஷூரஹா அப்படின்னு சொன்னோம்னு வச்சுப்பாங்க. க்ஷூரஹானா கத்தின்னு அர்த்தம். சயோகம் அப்படின்றதுதான் ஏதோ ஒரு தொடர்பு இருந்ததுன்னா, க்ஷூரஹான்னு சொன்ன உடனே நாக்கானது வெட்டுப்படணுமே, அந்த மாதிரிலாம் சம்பந்தம் கிடையாது. அந்த மாதிரி சம்பந்தம் கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் ஒரு கவுண்டரா போயிட்டு, அப்ப இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இல்லை இல்லையா, அப்ப என்ன சம்பந்தம்னு சொல்லுங்க அப்படின்ற ஒரு வியூ பாயிண்டோட இந்த மாதிரிலாம் சொல்லுவான். சாஸ்திரக்காரால இந்த மாதிரிலாம் ஒரு ரீதி ஆசிரியப்பான். ஆக அப்போ பொருளுக்கும் அர்த்தத்துக்கும் சொல்லுக்கும் அர்த்தத்துக்கும் என்ன தொடர்பு சொல்லுங்களேன். சயோகம் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியாது. இது ஒண்ணு சொல்லுவா, க்ஷுர அப்படின்ற சப்தம், அது ஒண்ணு சொல்லுவார். பாட்டனா பூரணே சியாத்தம் அப்படின்னு. க்ஷுரஹா அப்படின்னு சொன்னா நாக்கானது வெட்டுப்பட வேண்டும், துண்டித்து போக வேண்டும். மோதகஹா அப்படின்னு சொன்னா வாயானது பூரித்து போக வேண்டும். மோதகஹான குழக்கட்டை இல்லையா, அது மோதகா அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்திலேயே சொன்ன இடத்துலயே குழக்கட்டை சேர்ந்ததுனே என்றால் வாயானது பூரிக்கப்பட வேண்டுமே. அப்படின்னா ஒன்னும் ஆறுதா தெரியலையே. அப்ப அர்த்தத்துக்கும் சொல்லுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா கேட்டுட்டு அங்க இந்த மாதிரி எதுக்காக சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி அப்ப அர்த்தத்துக்கும் சப்தத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு சொல்லி ஆகணும் இல்லையா. ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு தொடர்பு சொல்லுவோம். நையாயிக்கால் என்ன பண்றான்னா, அர்த்தத்துக்கும் சொல்லுக்கும் சம்பந்தம் கேட்டீங்க, அதான என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த அர்த்தமானது இந்த சொல்லாலே குறிக்கப்படட்டும் அப்படின்னு எம்பெருமான், அதாவது ஈஸ்வரனுடைய இச்சை, இதுதான் தொடர்பு. ஈஸ்வரனுடைய இச்சை தான் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. ஈஸ்வர இச்சை தான் சக்தி, சக்தின்றதுதான் பதத்துக்கும் அர்த்தத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. குடம் என்ற சொல் குடத்தை குறிக்கட்டும் என்கிற இச்சை. சரி, ஆக சொல் அப்படின்றது பார்த்தோம். பதங்களினுடைய கூட்டம் தான் சப்தம். அதாவது வாக்கிய பிரமாணம் சொல்றோம் இல்லையா, வாக்கியார்த்த போதகா அப்படின்னு மேலேயும் அந்த ஒரு சொல் போட்டிருப்பேன், வாக்கியார்த்தம் அப்படின்னு. வாக்கியம்தான் சப்த பிரமாணமே. பதங்களினுடைய கூட்டம் வாக்கியம், அது நமக்கு ஒரு போதத்தை ஏற்படுத்து. சரி, இந்த போதம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பதமானதும் போதத்தை ஏற்படுத்துறது, பதத்தினுடைய கூட்டம் அதுவும் சேர்ந்து போதத்தை ஏற்படுத்துறது. அப்பப்போ நான் சாப்த போதகா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். சாப்த போதகா அப்படின்னு சொல்லுவேன். வாக்கியார்த்த போதகா அப்படின்னு கூட ஒரு கால் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். சாப்த போதகா அப்படின்னா சப்தத்தால் ஏற்படக்கூடிய போதம், அறிவு. போதகா அப்படின்னா அறிவு. சரி, பதத்தினால போதம், பதமானது அர்த்தத்தை போதிக்கிறது அப்படின்னு பார்த்தோமே. அப்ப பதத்தாலேயே போதம் வந்தாச்சு அப்படின்னா, அப்ப பத கூட்டத்தினால என்ன வாசி இருக்கு ரெண்டு போதத்துக்கும் நடுவில் அப்படின்னா, அதுதான் அந்த கிரமம் இருக்கு. சாப்த போதம் ஏற்படக்கூடிய கிரமம் என்ன? நத்யாஸ்திரே பஞ்ச பலானி சந்தி அப்படின்ற வாக்கியம் அடிக்கடி எல்லாருமே எடுப்பார்கள். உதாரணம் கொடுக்கும் பொழுது, நதியினுடைய கரையில 5 பழங்கள் இருக்கின்றன இப்படின்னு கேட்ட உடனே ஒருத்தனுக்கு போதம் வருது. அதுக்கப்புறம் நதி கரைக்கு போறான். நதிக்கரைக்கு போறான்னா ஏதோ தெரிஞ்சுட்டு போறான் இல்லையா. எப்படி தெரிஞ்சுட்டான்? இன்னொருத்தர் சொல்ல தெரிஞ்சுட்டான். சரி, எப்படி தெரிஞ்சுட்டான்? அந்த கிரமம் என்ன? சொற்கள்லாம் சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் சொல்றார்? முதல்ல பத ஞானம். பதங்கள்லாம் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு, இந்த பதங்கள்லாம் இருக்கு அப்படின்ற ஞானம், சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற ஞானம். என்னது? நதி, கரை, 5 பழங்கள், இதெல்லாம் பதங்கள் தானே. இப்ப பதங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறான். அந்த பத ஞானத்தினால பதார்த்த உபஸ்திதி அப்படின்னு வரும். பதார்த்த உபஸ்திதி அப்படின்னா பதார்த்தத்தினுடைய ஸ்மரணம். முன்னாடியும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். இந்த பதமானது இந்த பொருளை, இந்த அர்த்தத்தை குறிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் இல்லையா. இப்போ அவன் அந்த சொல்ல கேட்கிறான். அவனுக்கு அர்த்தத்தினுடைய ஸ்மரணம் ஏற்படும்
அர்த்தத்தினுடைய ஸ்மரணம் ஏற்பட்டுடும். அதுக்கப்புறம் 4 பதங்கள் இருக்கு. நதியினுடைய கரையிலே 5 பதங்கள். 5 பழங்கள் இருக்கின்றன. 5 பதங்கள் இருக்கு இல்லையா? பழங்கள் அப்படின்றது அந்த பதத்துக்கு ஒரு அர்த்தம் தெரியும் நமக்கு என்ன அப்படின்னு. உடனே மனசு ஸ்புரிக்கும். இருக்கின்றன அந்த சொல்லுக்கும் அர்த்தம் தெரியும், மனசு ஸ்புரிக்கும். நதியின் கரையிலே எல்லா பதங்களினுடைய அர்த்தங்கள் எல்லாம் ஸ்புரிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணணும் இல்லையா? அதுதான் நம்ம அவங்க சில லாஜிக்லாம் பயன்படுத்துவோம். எதை எங்க சேர்க்கலாம் அப்படின்னா லாஜிக்கை பயன்படுத்திட்டு கடைசியில நமக்கு ஒரு அறிவு ஏற்படும். நதியினுடைய கரையில 5 பழங்கள் உள்ளன அப்படின்ற கடைசியில அறிவு ஏற்படும். அந்த அறிவுக்கு தான் சாப்த போதகா வாக்கியார்த்த ஞானம் என்று பெயர். சரி, இதுல பத ஞானம் அப்படின்னு போட்டிருக்கேன். பத ஞானம் அப்படின்றது இந்த பதங்களை பற்றின ஞானமே ஒழிய இது கேள்வி ஞானமா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மௌனி இருக்க ஒன்னும் பேசாதவர், அவர் ஸ்லோகம் எழுதுறார். அந்த ஸ்லோகத்தை பார்த்தா கூட நமக்கு அறிவு ஏற்படுறது. எப்படிப்பட்ட அறிவு ஏற்படுறது? ஸ்ரீவாசம் படிக்கிறோம், அறிவு ஏற்படுறது. என்ன விதமான அறிவு அது? பிரத்யக்ஷம் கிடையாது. பிரத்யக்ஷம்னு சொல்லலாமா? ஸ்ரீபாஷ்யத்தை படிக்கிறோம், கண்ணால படிக்கிறோம், நமக்கு ஒரு அறிவு ஏற்படுறது. அது பிரத்யக்ஷம்னு சொல்லலாமா? சப்த ஞானம், சப்த ஞானம், சாப்த போதகம். அப்படி சப்த ஞானம் சொன்னா வேற மாதிரி அர்த்தம் ஆயிடும். சாப்த போதகான்றது சரியான அர்த்தம். ஏன்னா சப்த ஞானம்னா என்னது? ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஆரம்பத்துல அகில பூபான அப்படின்னு சப்தங்கள்லாம் இருக்கின்றன அப்படின்றது சப்த ஞானம். இப்ப வாசி புரியறதா? சாப்த போதகான என்ன அர்த்தம்? இந்த மொத்த வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன? மொத்த அகில புவன ஜென்மஸ்தேம தெரியலன்னா அது ஃபுல்லத்துக்கும் சேர்த்து அர்த்தம் என்ன? அதான் சாப்த போதகா. சரி, இப்ப அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதி அப்படின்னா நம்ம பாக்குறோம், வெறும் பாக்குறோம், அந்த லிபிய எழுத்துக்களை பாக்குறோம், நம்ம ஒண்ணு கேட்கவே இல்லையே. பதத்தினுடைய ஞானம் அப்படின்றது முதல்ல பார்த்தோம். பதங்கள் காதுல விழுந்தாதான் சாப்த போதம் ஏற்படும். சப்தம் தெரிஞ்சாதான் அப்புறம் சப்தத்திலிருந்து சாப்த போதம் ஏற்படும். சப்தமே இல்லையே இங்க. அதனாலதான் இந்த பத ஞானம்ன்றது கேள்வி ஞானம்ன்றது வேண்டாம். இப்போ அகில புவன் அப்படின்றது இல்லையா, அதுவும் ஒரு விதமான பதத்தினுடைய ஞானம் தான். அகிலன்னு ஒருத்தர் சொல்றார், நம்ம காதுல விழுறது. சரி, பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? என்ன ப்ராசஸ் இருக்கும்? எழுத்துக்கள்ல இருந்து வார்த்தை, அந்த வார்த்தை இன்டர்னலா ஒரு சப்தம் மாதிரி கேட்கும்னு நினைக்கிறேன். சப்தம் இன்டர்னலா கேட்க முடியாது. இல்ல, அது நமக்கு தோணுது. ஸ்மிருதி அங்க என்னன்னா ஸ்மிருதி தான் மறுபடியும். ஏன்னா யாரு அப்படின்ற சொல்ல ஒரு கால் கேட்டதே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம அகில அப்படின்னு பாக்குறோம், நமக்கு அப்படின்ற அந்த சொல்லினுடைய கேள்வி ஞானம் முன்னாடி ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அதனுடைய ஸ்மரணம் ஏற்படும். எழுத்த பார்த்த உடனே லிபிய பார்த்தா கேள்வி ஞானத்தினுடைய ஸ்மரணம் ஏற்படும், கேட்கப்பட்டதனுடைய ஸ்மரணம் ஏற்படும். அதுவும் பத ஞானம் தானே. காதாலதான் கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அகில அப்படின்ற பதம் காதால கேட்டதுனால எப்படி ஒரு சாப்த போதம் வருமோ, அதே போல அகிலன்ற எழுத்த பார்த்து அகில அப்படின்றதனுடைய நினைவு நமக்கு வர, நமக்கு அதுவும் சாப்த போதத்துக்கு உறுப்பாக இருக்கும். ஸ்ரீரன் சாமி, அந்த ஸ்மிருதியும் இந்த பதார்த்த உபஸ்திதியும் ஒன்னா சுவாமி? இல்ல 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 வரேன். அந்த பதார்த்த உபஸ்திதின்றது அர்த்தம். நான் மறுபடியும் அங்க வரேன். இப்போ என்னாச்சு, இங்க பதத்தினுடைய ஸ்மிருதி. சரியா? மோனி ஸ்லோகத்தினுடைய இது கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் பத ஞானம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது சிரவணமா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு ஞானம், பதத்தை பற்றின ஞானம். அதுக்கப்புறம் பதார்த்தத்தினுடைய உபஸ்திதினா அங்கேயும் சொல்லியிருந்தேன், அதுவும் ஸ்மிருதி தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா எதினுடைய ஸ்மரணம் பதார்த்த உபஸ்திதி அப்படின்ற இடத்துல
சப்தத்தினுடைய முதல்ல ஒரு கேள்வி ஞானமோ இல்லாட்டி ஸ்மரணமோ ஏற்படுறது. குடம் அப்படின்னு குடம்னு ஒருத்தர் சொல்லி நாம் கேட்கிறோம். கேட்ட உடனே நமக்கு எதனுடைய ஸ்மிருதி வரும்? இந்த சொல் இதை குறிக்கும்ன்ற ஸ்மிருதி வரும் சுவாமி. எது? இந்த சொல் வந்து குடம்னா குடத்தை குறிக்கும்ன்ற ஒரு அந்த இதுதான் நமக்கு வரும். குடத்தை குறிக்கும்ன்றதோட அதோட மட்டும் நிக்காது. குடத்தோட உருவம் நம்ம ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரியா நமக்கு வந்து இது ஸ்மரணம் வருது. குடம் அப்படின்னு சொல்ல கேட்டோம், குடத்தினுடைய ஸ்மரணம் வரும். இன்டர்னலா எப்போ வரும்? நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கணும். குடமானது இந்த வாயு மயிரனுடைய பொருளை குறிக்கும் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சுட்டு இருக்கிறபடினால எப்பவுமே என்ன ஆகுனா ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம் அப்படின்னு சொல்லுவார்கள். 2 பொருள் நாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம், இடைப்பட்ட சம்பந்தத்தையும் நாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்னா ஒரு பொருளை பார்க்கும் பொழுது, பார்க்கிறதுன்றது வந்து உபலட்சணம், அதை பத்தி தெரிஞ்சுக்கும் பொழுது அதனுடைய தொடர்பு கொண்ட மற்றொரு பொருளை பத்தின ஸ்மரணம் நமக்கு சபாவத்தினாலே வரும். இந்த பொருள் தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்றத மறுபடியும் நினைவூட்டி மறுபடியும் அந்த பொருளினுடைய ஸ்மரணம் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் சொல்றது புரியுறதா? ஏபி வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம் முன்னாடியே. இப்ப நம்ம ஏவை மட்டும் பாக்குறோம். இதுக்கு மேற்கொண்டு நீங்களே சொல்லுங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு வேஷ்டியை நினைச்சா வெள்ளன்னு மனசுல வர்றது அது மாதிரி யாருமே இல்ல. அதுக்கு முன்னாடி இந்த ஏபி வச்சுட்டு சொல்லுங்க. நிலவுன்னு சொன்னா சேமிக்கணும். நிலவுன்னு சொன்னா வட்டமா இருக்கும்னு நமக்கு நினைவு வர மாதிரி. அப்படி கிடையாது. சரி, அது இருக்கட்டும். முதல்ல இந்த ஏபி அந்த ஃபுல் அந்த கான்செப்ட்ல சொல்றதுல மட்டும் இது பண்ணுங்க, கண்ணோட்டம் வைப்போம். பியும் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வரும் சுவாமி. பி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வரும். ஆனா என்ன வரணும்னு அவசியம் கிடையாது. ஏ வந்து பியோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஞாபகம் வந்து மறுபடியும் பி ஞாபகம் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படியா? ஏக சம்பந்தி ஞானம் அப்புற சம்பந்தி ஸ்மாரகம் அப்படின்ட்டு இல்லையா? எதுக்காக சொல்லுவாங்கன்னா இப்படி நான் மீன் பண்றேன். சொல்ற சாஸ்திரக்காரர்களுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா ஏக சம்பந்தி ஞானம் அப்புற சம்பந்தி ஸ்மாரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தாத்பரியம் அப்படின்னா ஏவும் பியும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு தடவை தெரிஞ்சுட்டோம். அந்த கனெக்ஷன் எப்படிப்பட்டது? அது என்ன சஞ்யோகமா, சமவாயமா, இல்லாட்டி இந்த மாதிரி இச்சையா, அதெல்லாம் இருக்கட்டும். ஏயும் பியும் இந்த விதத்துல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதும் தெரிஞ்சுட்டோம் நம்ம. விசிஷ்ய ஸ்பெசிபிக்கா இந்த விதத்துல கனெக்ட் ஆயிருக்கு, சஞ்யோக சம்பந்தத்தோடையோ இல்லாட்டி சமவாய சம்பந்தத்தோடையோ இல்லாட்டி இது போல இச்சையோடையோ இல்லாட்டி கிருதி பிரயத்தனத்தினாலேயோ ஏதோ ஒரு விதத்துல ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, இல்லாட்டி பரம்பரா சம்பந்தத்தினாலேயோ ஏதோ ஒரு விதத்துல ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். இப்போ ஏடைய நம்ம தரிசனம் ஏற்படுறது, அந்த ஞானம் ஏற்பட்டு, தர்சனம் இல்ல ஞானம், ஏதோ ஒரு விதத்துல ஞானம் ஏற்படுறது. அந்த ஞானம் ஏற்பட்டா அநேகமா மற்ற சில ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. அநேகமா என்ன ஆகும்னா பிவினுடைய ஸ்மரணம் ஏற்படும். சரியா? ஆனா அந்த நேரத்துல ஏயும் பியும் இந்த மாதிரி ஒரு யூனிக் சம்பந்தத்தோட இருக்கு அப்படின்னு நினைவுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்றது புரியுறதா? அதே மாதிரி இங்க இந்த பதம் பதார்த்தம் இருக்கு இல்லையா, ஏபி ஸ்தானத்துல இருக்கு. பதமானது பதார்த்தத்தோட இப்படிப்பட்ட ஒரு தொடர்பை கொண்டிருக்கு அப்படின்னு முன்னாடி தெரிஞ்சுட்டோம். இந்த பதமானது இந்த பதத்தை குறிக்கும் அப்படின்னு லோகத்துல பயன்படுறது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம அந்த பதத்தை கேட்கிறோம். நீங்களும் யோசிப்பாங்களே, கான்சியஸா நம்ம வந்து இந்த பதமானது இதை குறிக்கும். இப்ப நான் பேசிட்டு இருக்கும் பொழுதே நீங்க உங்களுக்கு புரிஞ்சுட்டே இருக்கு இல்லையா? எப்படி புரியறது? நான் சொல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க முன்னாடியே பொருளை நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பீங்க. நான் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுட்டேன் அப்படின்றதுலாம் உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது தானே? நான் சொல்ல சொல்ல அந்த சொல்லினுடைய பொருளானது மட்டும் அப்படியே ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அப்புறம் நீங்க எல்லாம் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சாப்த போதம் ஏற்படுறது. இப்ப புரியறதா? பத ஞானம், பதார்த்த உபஸ்திதி, குடம் அப்படின்ற சொல்லு நமக்கு காதல விழுறதோ இல்லைன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். குடம் அப்படின்ற சொல்ல தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்ச உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? குடம் ஞாபகம் வரும். குடம் ஞாபகம் வருது. சரியா? அந்த பொருளானது வாயு மயிருமுடைய அந்த பொருளானது ஞாபகத்துக்கு வருது.
இதான் பதார்த்த உபஸ்திதி. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம், எப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது, தர்க்கம் பிரயோகம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடைசியில முழு சாப்த போதம் வாக்கியார்த்த ஞானம் அப்படின்றது நமக்கு ஏற்படும். சரி, இதுக்கு மேல அடி அடி இந்த மௌனி ஸ்லோகம் அது இன்னொருத்தரவங்க சொல்லுங்க, புரியல சரியா. மௌனி ஸ்லோகத்துமா, அதாவது பத ஞானம் அப்படின்னு உடனே நமக்கு என்ன தோணும்? அதாவது சாப்த போதம் அப்படின்னு உடனே கேள்வி ஞானம் தானே. சாப்த போதம் அப்படின்னாலே கேள்வி ஞானம் அப்படின்னு தோணும். அப்போ ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா எல்லாருக்கும் சட்டுன்னு தோணும். அப்போ அங்க சொல்லப்படும் தன்மையானது முக்கியமாக இருக்கு, ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னு. அப்போ நடுவில் ஒரு சந்தேகம் வருது. இப்போ சொல்லப்படுற சப்தத்தை கேட்டு அதுக்கப்புறம் குடம்னு ஒருத்தர் நியமேன சொல்லணும். குடம்ன்ற சொல்ல கேட்டு ஒருத்தருக்கு வாயுமயனுடைய பொருளானது ஞாபகத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் மற்ற பொருள்களுடன் சேர்த்து சாப்த போதம் அப்படின்றது ஏற்படும் என்ற கிரமம் தான் இருக்குமே என்றால், அப்போ குடமானது இங்க இருக்கு அப்படின்னு ஒருத்தர் நோட்ஸ் எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்தா ஒருத்தர் புரியறதா இல்லையா? புரியறது. புரியறதுன்னா அந்த புரிதல்ன்றது என்ன ஞானம்? அதன பிரத்யக்ஷமா? அடுத்த அறையில் குடமானது இருக்கின்றது அப்படின்னு ஒருத்தர் நோட்ஸ் எழுதி வச்சிருக்காரு. அதை படித்து ஒருத்தருக்கு புரியறது. அது பிரத்யக்ஷம் ஏன் சொல்லக்கூடாது? பாக்குறாரு இல்லையா? நேர்ல பாக்கலையா சுவாமி? அது எழுதி வச்சுதானே அவர் பாக்குறாரு. எழுதி வச்சது தானே பாக்குறாரு, ஆக்சுவலா குடத்தை பாக்கலையே. ஆகையினால இவர் எதை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்காரோ, இவர் எழுதி இருக்கக்கூடிய அந்த நோட் புக் இருக்கு இல்லையா, அது பிரத்யக்ஷம்னு சொல்லலாம். எழுத்துக்கெல்லாம் பிரத்யக்ஷம்னு சொல்லலாம். பக்கத்து அறையில குடம் இருக்குன்னு ஒரு புரிதல் வந்திருக்கு. அதுல விஷயம் என்ன? குடம். அந்த குடத்தோட இவருக்கு கண்ணுக்கும் தொடர்பு இருக்கா? இவர் கண்ணுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. அப்ப பிரத்யக்ஷம் கிடையாது. அப்ப என்ன ஞானம் இது? பிரத்யக்ஷம் கிடையாது. வேற என்ன இருக்கு? அனுமானம்னு யோசிக்கலாமா? முடியாது. ஏன்? எதுவும் அந்த மாதிரி ஹேத்து இல்ல, அந்த மாதிரி ஒரு வியாப்தி இல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னா தோன்றது. ஆனா இங்க இதுதான் நேர்மையான ரீதி. ஆனா வைசேஷிகால் அப்படின்னு ஒருத்தர் இருக்கா, அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா இதுவே ஒரு அனுமானம் தான் அப்படின்னு சொல்லுவான். அது இருக்கட்டும், ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு கான்செப்ட் அவனுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளோ இல்லாட்டி மற்ற நையாயிக்காலோ அத்வைதிகளோ யாருமே இருந்தாலும் இதை வந்து சாப்த போதம் அப்படின்னு தான் சொல்லுவான், அனுமானத்துல சேர்க்க மாட்டார்கள். ஆக இப்ப சாப்த போதம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இப்பதான் கேள்வி வருது, சப்தமே இல்லையே எப்படி சாப்த போதம்னு சொல்றீங்கோ? கேள்வி ஞானமே இல்லையே எப்படி சாப்த போதம்னு சொல்றீங்கோ? அப்ப நம்ம சொல்லணுமே, எங்க ஏதோ ஒரு விதத்துல எங்க நம்ம வந்து கேள்வி ஞானத்துக்கும் இதுக்கும் ரெண்டுத்துக்கும் பொதுவானதாக ஒரு விஷயம் இங்க இருக்கு அப்படின்னு காட்டணுமே. என்ன காட்டலாம்? ஒருத்தர் குடம்னு ஒருத்தர் சொல்றார், குடம்னு நாம் எழுதி வச்சிருக்கிறத இன்னொருத்தர் பார்க்கிறார். ரெண்டு இடத்துலயும் பொதுவானதா என்ன இருக்கு? ஒரு ஸ்மரணம் வருது சுவாமி. ஸ்மரணம்னு வராது. ரெண்டுத்துலயும் பொதுவா என்ன இருக்குன்னா, ஒரு இடத்துல பிரத்யக்ஷ ஞானம், ஒருத்தர் குடம்னு ஒருத்தர் சொல்ல மற்றொருத்தர் அதை காதால நேரடியே கேட்கிறார். அங்க சப்தத்தினுடைய பதத்தினுடைய ஞானம் இருக்கு. அதே போல இங்கேயும் குடம்ன்ற சொல்லை காண அவருக்கு கு ட இம் அப்படின்ற அந்த முன்பு கேட்டவற்றினுடைய ஸ்மரணம் ஏற்படுறது. அதுவும் ஒரு ஞானம் தானே. ஸ்மரணமும் ஒரு ஞானம் தான். ஆக ரெண்டு இடத்துலயும் பொதுவா என்ன இருக்கு அப்படின்னா பதத்தை பற்றின ஞானம் அப்படின்றது பொதுவாக இருக்கு. ஆக கேள்வி என்ன? கேள்வி ஞானம் இல்லையே அப்படின்னு கேள்வி ஞானம் வேணும்னு யார் சொன்னது? கேள்வி ஞானமே வேண்டாம். பதத்தை பற்றின ஞானம், அது நேர கேள்வி ஞானமா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஸ்மரணமாக இருக்கவுமா, ஏதோ ஒண்ணு பதத்தை பற்றின ஞானம் இருந்தா போதும் அப்படின்றத சமாதானம். ஸ்ரீதரன் சுவாமி கை தூக்கி இருக்கேன். சுவாமி அடியேன் ஒரு இது கொஞ்சம் கிளியரா இல்ல சுவாமி. இந்த ஸ்மரணமும் இது சுவாமி உபஸ்திதி சுவாமி, உபஸ்திதி ரெண்டும் ஒண்ணுதான். உபஸ்திதி அப்படின்னாலே ஸ்மரணம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா என்ன ஸ்மரணம் அப்படின்னா அங்க பதார்த்தத்தினுடைய ஸ்மரணம். மௌனி ஸ்லோகத்துல பதத்தினுடைய ஸ்மரணம். அந்த வாசி புரியலையா? புரிஞ்சு சுவாமி, புரிஞ்சது. பதம் இருக்கு, பதார்த்தம் இருக்கு. அந்த வாசி புரியுறது இல்லையா? பதம்னா குடம் அப்படின்ற பதம் காதால கேட்கப்படுறது.
பதார்த்தம் அப்படின்றது வாயு மயிரனுடைய அந்த பொருள். ஆக சரி, இப்போ என்ன கேள்வினா, இப்போ பத ஞானம் இருக்கு. குழந்தைக்கெல்லாம் என்ன ஆகும்? அது நம்ம கிட்ட ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு வச்சுப்போமே, பக்கத்து அறையில் குடம் இருக்கின்றது அப்படின்னு. இதே சொற்கள்லாம் அந்த குழந்தைக்கும் கேட்கும் இல்லையா? அப்ப பத ஞானம் குழந்தைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாமா? முடியாதா? சொல்ல முடியாதே சுவாமி. அதுக்கு இந்த பதத்தினுடைய அர்த்தம் தெரியாதே. காதுல நான் கேட்ட கேள்வி என்ன? பத ஞானம் குழந்தைக்கு இருக்கா? அவ்வளவுதான் கேள்வி. இருக்குன்னு சொல்லலாம். பத ஞானம் இருக்கே குழந்தைக்கு. பத ஞானம்னா அந்த பதம் எப்படி சொல்றதுங்கிற அந்த அறிவு. அதெல்லாம் கிடையாது. குடம் அப்படின்றது 2 பேருக்கும் கேட்காதா? கேட்கும். ஆமா, அவ்வளவுதான். பத ஞானம் அப்படின்றது. அது அதாவது எப்படி சொல்லலாம்னா, இப்ப குழந்தை இருக்கு, இன்னொருத்தர் இருக்காரு, எதிரில சேர் இருக்கு. 2 பேருக்கும் சேர் தெரியுமா தெரியாதா? தெரியும். எப்படி தெரியும்? குழந்தைக்கு வந்து அது சேர்ன்னு தெரியுமான்னு? சேர்ன்னு தெரியாது. அதேதான் இங்கேயும். குடம்ன்ற சொல்லு 2 பேர் காதல விழுவா விழாதா? விழும். 2 பேர் காதலையும் விழும். அப்ப பத ஞானம்ன்றது இருக்கே அந்த குழந்தைக்கு கூட. அப்ப அதுக்கும் சாப்த போதம் வரட்டமே. குடம் பக்கத்து அறையில், எல்லாம் அறையில் அப்படின்னா அந்த சொல்லு அந்த குழந்தை காதல விடுறது. குழந்தைக்கு என்ன மிஸ்ஸிங்? பதார்த்த உபஸ்திதி வராது அதுக்கு. ஏன் பதார்த்த உபஸ்திதி வராது? அது ஏற்கனவே கேட்டதில்ல, அதனால ஸ்மரணம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. தொடர்பு தெரிஞ்சிருக்கும். அந்த தொடர்பு தெரியாது. இந்த பதமானது இந்த அர்த்தத்தை குறிக்கும் அப்படின்ற அந்த தொடர்பு அதுக்கு தெரியாது. ஆகினால அது பதார்த்த உபஸ்திதி அதுக்கு வராது. மேற்கொண்டு ப்ராசஸ் கண்டினியூ ஆகாது. சரி, அப்ப என்ன தெரியுது? இப்போ பத ஞானம் குடம் பக்கத்து அறையில் இருக்கின்றது. பத ஞானம் காதல் விழுந்தாச்சு. ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தமும் தெரியும், பதார்த்த உபஸ்திதி எல்லாம் வந்தாச்சு. அப்போனா சாப்தபோதம் கம்ப்ளீட் ஆயிடுமா? அவ்வளவுதானா? அப்படின்னா அப்போ ஒருத்தர் சொல்றார், எங்க என்ன இருக்கு? குடம் துணி கட்டில் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். குடம் துணி கட்டில் பத ஞானம் இருக்கு, ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தமும் தெரியும், பதார்த்த உபஸ்திதி வந்துருது. இங்க சாப்த போதம்ன்றது வருமா? யாருக்காவது புரியுமா? வராது. புரியாது சுவாமி. பொருள் புரியாது. ஆனா குடம்னா என்னன்னு தெரியும், துணினா என்னன்னு தெரியும், கட்டில்னா என்னன்னு தெரியும். அந்த அளவுக்கு தான். அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கேன். பார்ஷியலான ஞானம் வரும். பார்ஷியல் ஞானம் கிடையாது, இது ஞானமே கிடையாது. ஏன்னா குடம்ன்றது முன்னாடி நமக்கு தெரியாதானே. குடம்னு முன்னாடி தெரிஞ்சிருந்தாதானே இப்ப குடம்னு கேட்டு குடத்தினுடைய உபஸ்திதியா நமக்கு வரும். சோ குடம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே ஞானம்னாலே புதுசா நமக்கு ஏற்படக்கூடிய புரிதல். இங்க புதுசா நமக்கு ஏதாவது புரிதல் ஏற்பட்டிருக்கா? உண்மை ஏற்படல. குடம் துணி கட்டில் அப்படின்னு சொன்னா 3த்தினுடைய ஞாபகம் வருமே ஒழிய கனெக்டே பண்ணலாம். புதுசா உண்மை தெரிஞ்சுக்க மாட்டோம். சரி, அப்ப பத ஞானம் இருக்கு, பதார்த்த உபஸ்திதியும் வந்தாச்சு. அப்ப என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு அதுக்குதான் நையாயிகன் சொல்றான். மத்த 3 காரணங்கள் இருக்கு. யாரோ சொன்னாலே யாராவது சொன்ன மாதிரி இருந்தது. சரி, ஆக இங்க என்ன வேணும் அப்படின்னா ஆகாங்ஷா அப்படின்னு ஒண்ணு தேவைப்படுறது அப்படின்னு சொல்றான். என்ன ஆகாங்ஷா அப்படின்னா, இதனுடைய எக்ஸாக்ட் டெஃபினிஷன் வந்து தத்பதே தத்பத தத்துவம் இதபாவ பிரயுக்த அனன்வித அன்வய போத அபாவா தத்பதே தத்பத தத்துவம். அதெல்லாம் போக வேண்டாம். இங்கு பதங்களின் அர்த்தம் தெரியும், ஆனாலும் போதம் ஏற்படாது. மற்ற சொற்கள் வேண்டப்படுகின்றன. இது போதும். ஆகாங்ஷா அப்படின்னா ஒரு பதமானது சாப்த போதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஆகாங்ஷா எது? சரி, ஆகாங்ஷா அனைவரும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்கிற ஆகாங்ஷையில அருள் செய்கிறார். ஆசைன்னு காட்டும், நோக்கம் நோக்கம்னு காட்டும், எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்பு, ஆசைன்னு சொல்லணும்னா கூட எப்படி சொல்லலாம்னா ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது ஜிக்ஞாசா மாதிரி சொல்லலாம். தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசையோ அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு ஆசையை கொண்டு போகணும். இச்சான்னு சொல்லலாம் சுவாமி. ஜிக்ஞாசா இச்சா நமக்கு என்ன எங்கும் ஆகாங்கையே ருடி செய்கிற அப்படின்றது இல்லையா? நேர தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்லணும் அப்படின்னா மூக்ஷபடி வியாக்கியானத்துல இவை தண்ணியில் 3 தண்ணியில் ஒக்குமோ அப்படின்ற அது அந்த ஆகாங்ஷை நேர சூத்திரக்காரரை கேட்டுக்கிறார். மற்ற இடத்துல மாமனிகள் சாதிப்பார், இன்னும் ஆகாங்கையில ருடி செய்கிறார் அப்படின்னு சாதிக்கும் பொழுது இப்போ படிக்கிறவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன இந்த 3 மந்திரங்களும் என்ன சமமா அப்படின்னு ஒரு ஜிக்ஞாசா ஏற்படும். அதான் ஜிக்ஞாசா வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு. அதான் ஆகாங்ஷா அப்படின்னு. ஆகாங்ஷான சன்வந்த பிரயோகம் தான். பூர்வகமான ஆகாங்ஷதி இல்லையா? ஆகாங்ஷதி. ஆமா, சரி, அது இருக்கட்டும். எதிர்பார்ப்பு. இப்ப என்ன பண்றதுன்னா, கட்டில் அப்படின்ற அந்த பதமானது போதத்தை ஏற்படுத்தணுமே என்றால் அது மற்றொரு பதத்தை எதிர்பார்க்கிறது. துணின்னு இருக்கே பதம் அப்படின்னு அது போராது, அது ஒரு கிரியா பதத்தை எதிர்பார்க்கிறது. இதெல்லாம் அந்தந்த லாங்குவேஜுக்கு உண்டானது. அந்தந்த லாங்குவேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பதமானது கட்டில் அப்படின்னு ஒரு பதம் இருந்தது என்றால் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா சிலது எதிர்பார்க்கிறது. மற்றொரு பதம் இருந்தால்தான் அது போதிக்கும். ஆக ஆகாங்ஷா அப்படின்றது வேண்டியதாக இருக்கு. ஆக குடம், துணி, கட்டில் அப்படின்ற அந்த சொல் சேர்க்கையானது ஏன் போதத்தை ஏற்படுத்தல? ஏன்னா வேண்டிய பதம் அங்க ஒண்ணு இல்லை, அதனால போதத்தை ஏற்படுத்தல. அப்ப பதஞானம், பதார்த்த உபஸ்திதி அப்படின்றதுலாம் இருந்தா மட்டும் போறாது, அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கணும், வேண்டிய பதங்கள் அங்க இருக்கணும். அதே போல அடுத்தது யோகியதா. நெருப்பால் நனைத்து விடு அப்படின்றது, ஜலத்தால் நனைத்து விடு. ஜலத்தால் அப்படின்னு சொன்ன உடனே கருவி அப்படின்னு தெரியாது, ஜலமானது கருவி அப்படின்னு தெரியாது. நெருப்பால் அப்படின்னு உடனே அது கருவி அப்படின்னு தெரியாது. அப்ப கருவினால ஏதோ ஒரு செயல்ல கருவி. சரி, என்ன செயல்ல? செயல் சொல்லக்கூடிய ஒரு பதம் வேணும். நான் முன்னாடி என்னாச்சு, குடம், கட்டில், துணி அப்படின்னு சொல்லும் பொழுது இது எல்லாமே எழுவாயா இருந்தது. அது எழுவாய் இருக்கு, ஆனா வினைச்சொல் என்ன? குடம், கட்டில், துணி காணப்பட்டன, ஏதாவது வினைச்சொல்ல போய் முடியணும் இல்லையா? அது இல்லாததுனால போதம் ஏற்படுத. இந்த வினைச்சொல் இருக்கே, நெருப்பால் நினைக்கப்பட்டது அப்படின்ற வினைச்சொல்லானது இருக்கே, அப்ப இங்க போதம் வரட்டமே அப்படின்னா யோகியதா இல்லையே. யோகியதா அப்படின்னா பதார்த்தங்கள் மத்தியில இருக்கக்கூடிய தொடர்பு. இப்ப 2 நிலையில பார்க்கலாம். ஆகாங்ஷா அப்படின்றது பதத்தினுடைய நிலையில, பதங்கள் ஒரு எழுவாய் அப்படின்னு இருந்தாலே அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வினை சொல்ல எதிர்பார்க்கும். ஆக இது பதத்தினுடையது. இங்க என்ன ஆச்சு அப்படின்னா, இருக்கே ஒரு சொல்லானது இருக்கே அப்படின்னு அது போராது, அதனுடைய அர்த்தத்தையும் நம்ம ஆராயணும், அர்த்தம் யோகியமாக இருக்கணும் அப்படின்னு. இதுல வந்து சொல்லும் இருக்கணும், அது சேரக்கூடிய அர்த்தத்தை கொண்டதாகவும் இருக்கணும் அப்படின்னு பிரிச்சு அனலைஸ் பண்றோம். ஆச்சு. அதுக்கப்புறம் சந்நிதி அப்படின்னு ஒண்ணு. இந்த சந்நிதி அப்படின்னு என்னன்னா, நெருப்பால் உலர்த்தப்பட்டது அப்படின்னு சரியான வாக்கியம்தான். ஆனா இன்னைக்கு நெருப்பால் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உலர்த்தப்பட்டது அப்படின்னு சொன்னா யாருக்காவது புரியுமா? ஏன் புரியாது அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் யோகியத்தை இருக்கு, பதமும் வந்து சேர்ந்தாச்சு. ஆனா என்னன்னா, ரெண்டுத்தினுடைய ஸ்மரணம் பல பதங்கள் கொண்டதுதான் வாக்கியமானது. கடைசியில் என்ன பண்ணணும், எல்லா வாக்கியங்களும் சேர்ந்து ஒரு வியாபாரத்தை ஏற்படுத்தி அது போதத்தை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும் பொழுது நெருப்பால் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நெருப்பால் அப்படி தனியா தான் இருக்கு. உலர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது நெருப்பால் அப்படின்றது மறந்தே போயிடுது. அதனால ரெண்டுத்துக்கும் சந்நிதி, 2 பதங்களுக்கு சந்நிதி இல்லாததுனால என்ன ஆச்சுன்னா அது போதம் ஏற்படாது அப்படின்னு. அது ஆகாங்ஷா, யோகிதா, சந்நிதி. சந்நிதினா சாமீபியமா சுவாமி? ஆமா, சன்னிதானம், சாமீபியம். சந்நிதி அப்படின்றது தமிழ்ல பொதுவா சந்நிதி அப்படின்னு அந்த விசர்கலாம் விட்டுடுவோம். சந்நிதி, ஆகாங்ஷா, யோகியதா, அதெல்லாம் கரெக்டா ஆகார அந்த சப்தங்கள் தான். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லக்ஷணா அப்படின்னு.
சக்கியார்த்தம் பாஜிதம் எங்க சரி சக்கியார்த்தம் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சொல்லானது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பதார்த்தத்தை பத்தி ஸ்மரணம் செய்விக்கும். சொல்லானது பதமானது அதான் செய்யும். பதத்துக்கு எது அர்த்தமோ அதான் முக்கிய அர்த்தம், சக்கிய அர்த்தம் அப்படின்னு பெயர். முக்கியமான அர்த்தம், சக்கியமான அர்த்தம். அந்த அர்த்தத்துக்கு ஏதாவது இடத்துல வாதம் வந்தது என்றால் அந்த அர்த்தத்தை நாம் விட்டுடுவோம், முக்கியமான அர்த்தத்தை விட்டுடுவோம். கங்கையில் இடைச்சேரி, இது உபன்யாசங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உதாரணம் கங்கையில் இடைச்சேரி, இது என்ன அர்த்தங்க? ஏன் இதுக்கே போகணும்? நெருப்பால் நனைத்தான் அப்படின்றது. அங்க நம்ம என்ன பண்ணணும், அங்க நம்ம சரி அதே மாதிரி இதை வச்சுக்கலாமே. முக்கியார்த்தமானது பாதிக்கப்படுற இடத்துல நம்ம அந்த முக்கியார்த்தத்தை கொள்ள மாட்டோம். சரியா? இப்போ நெருப்பால் நனைத்தான் அப்படின்றதுக்கும் கங்கையில் இடைச்சேரி, இடைச்சேரின்னு எல்லாருக்கும் புரியுறது இல்லையா? இடையர்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம் இடைச்சேரி. கங்கையில இடைச்சேரி எல்லாம் இருக்க முடியாது. கங்கையில என்ன அங்க போய் இது கட்ட முடியுமான்னு, தெருவை கட்ட முடியுமான்னு? அதனால அதுக்கு அர்த்தம் என்னன்னா கங்கை கரையில் இடைச்சேரி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கங்கையோடைய கரையில இடைச்சேரி இருக்கு, குழு குழுன்னு இருக்கும் அப்படின்ற தாற்பயத்துல கங்கையில் இடைச்சேரி அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப கங்கையில் இடைச்சேரி அப்படின்றது யோகியத்தை கிடையாது. கங்கையானது இடைச்சேரிக்கு அதிகரணமாக இருக்க முடியாது. நெருப்பால் நனைத்தான், அதுவும் யோகியம் கிடையாது. நெருப்பானது நனைக்க முடியாது நெருப்பை கொண்டு. சரி, நெருப்பால் நனைத்தான் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? அந்த வாக்கியத்தை கேட்ட உடனேயே என்ன நடக்கும்னு பார்த்தோம். சாப்த போதம் என்ன விதமான ஒரு போதம் ஏற்படும்? நெருப்பால் நனைத்தான் அப்படின்றத வாக்கியத்தை கேட்டுட்டு அவன் என்ன தெரிஞ்சுப்பான்? புதுசா என்ன தெரிஞ்சுப்பான்? முதல் இம்ப்ரெஷன் தப்பா சொல்றாரே அப்படிங்கிறது. அவ்வளவுதான் தெரிஞ்சுப்பான். அது சப்தத்தினால ஏற்படலை. ஸோ சப்தத்தினால அவனுக்கு தெரிய போறது ஒண்ணுமே கிடையாது. நெருப்பால் நனைத்தான் அப்படின்ற இடத்துல அதுதான் நம்ம பார்த்தோம். பதங்கள் இருக்கு, பதார்த்த உபஸ்திதியும் வந்தாயிருச்சு, ஆனாலும் சாப்த போதம் வராது. ஏன்? அங்க யோகியதா இல்லை. சரியா? நெருப்பால் நனைத்தான்றது அந்த மாதிரி பார்த்துட்டோம். சரி, அப்போ கங்கையில் இடைச்சேரி அப்படின்னாலும் என்ன நடந்திருக்கணும்? நெருப்பால் நனைத்தானுக்கு அதே ரீதியில் அனலைஸ் பண்ணோம்னா இங்க என்ன நடந்திருக்கணும்? இங்கேயும் ஒண்ணுமே புரிஞ்சிருக்க கூடாது. உண்மை புரிஞ்சிருக்க கூடாது இல்லையா? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? கங்கையில் இடைச்சேரி அப்படின்றது கங்கை கரையில் அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஏன் அது இங்க மட்டும் மாத்தி வச்சுக்கிறோம்? அதுக்கு அந்த மாதிரி யாருக்கு ஏதாவது தோணித்தா? அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கு, கங்கை கரையில இருக்க முடியும், அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தோணுது. அதனால கங்கையில் இடைச்சேரின்னு சொன்னா கங்கை கரையில் இடைச்சேரியை தான் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கெஸ் பண்றோம். சரியா? இங்க பின்னாலே இருக்கலாம். முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்கா கங்கை கரையில வீடு இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருக்கா. அப்ப கங்கையில வீடு இருக்கு, இப்ப கரையில இருக்கிறத சொல்றத நிறைய பேர் கேட்கிறோம். அதனாலயும் அது அந்த தோணுது. சரி சரி, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே ஆன்சர் தான் தோன்றது. இந்த பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றதையும் முன்னாடி சொல்லியிருக்கிறதுனால இங்க இவர் இதுதான் சொல்ல வர்றார் அப்படின்னு நம்ம ஒரு அனலைஸ் பண்றோம் அப்படின்றதுலாம். ஆனா இந்த நெருப்பால் நனைத்தான் அப்படின்ற இடத்துல கூட ஒருவேளை இது வேத வாக்கியம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணுவோம்? இப்ப எரித்தான்கிற அர்த்தத்துல அதை என்னது? எரித்தான்கிற அர்த்தத்துல கொண்டு ஆனா அது நேரம் மாதிரி கொண்டு வர முடியுமா? அங்கதான் நம்ம கொஞ்சம் மீமாம்சா தான் அப்ளை பண்ணுவோம். வேதம் சொல்றதுனால இந்த வாக்கியத்துக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். முடிவு பண்ண அப்புறம் சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு கொண்டு போகும்போது எது இருக்கிறதுலயே பெஸ்ட் அர்த்தம் நினைக்கிறது. பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு ஒண்ணு நெருப்பால் எரித்தான்னு நினைச்சுக்குவோம், இல்லைன்னா நெருப்புங்கிறது ஆக்சுவலா தண்ணீரை குறிக்குது அப்படின்னு எடுத்துட்டு போவோம். ரெண்டுமே அந்த சக்கியார்த்தத்தோட ரொம்ப தள்ளி விடப்பட்ட அர்த்தம் தான். நெருப்ப நீர்னு ஆக்குறதோ இல்லாட்டி நனைக்கிறத எரிக்கிறது அப்படின்னு ஆக்குறதோ. ஒரு கால் ரெண்டுத்துக்கு நடுவாந்திரமா ஏதாவது நம்ம லாஜிக் அப்ளை பண்ணி நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுக்க பார்ப்போம். சரியா?
இது எப்போ வெளிச்சத்தை போட்டான் தேஜஸ் ஏதோ அது கரெக்ட் தான். சரியா? இப்போ அந்த விசாரம் இப்போ அதுல எனக்கு நோக்கம் இல்லை. ஸோ நோக்கம் என்ன அப்படின்னா, நெருப்பான் நினைத்தான் அப்படின்னு ஒரு லௌகிக வாக்கியம் இருந்ததுன்னா அங்க சாப்து போதம் ஏற்படல் அப்படின்றதுக்கு அது ஒரு உதாரணம். ஆனால் இது பிரமாணம் தான் இந்த வாக்கியம் அப்படின்னு தெரிஞ்சு போயிருச்சுன்னா, இப்ப சொல்றவர் ஆப்தர், கங்கையில் இடைச்சேரி அப்படின்னு சொல்றவர் தெரிஞ்சவர் உணர்வா போறாரு அப்படின்னு நமக்கு நிச்சயம் ஏற்பட்டுருது அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சக்கியார்த்தமானது பாதிதமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கூட நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சக்கியார்த்தத்தை விட்டுட்டு, சக்கியார்த்தம்னா புரியுறது இல்லையா, முக்கியமான நேர் அர்த்தம், அதனுடைய அர்த்தம் அவ்வளவுதான் அப்படி வச்சுப்போமே. அது நேர் அர்த்தம், அதனுடைய அர்த்தம் குடம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன சக்கியார்த்தம்? குடம், அவ்வளவுதான். அந்த வாயு வயிறுடைய அந்த பொருள் தான் சக்கியார்த்தகா, முக்கியார்த்தகா எல்லாமே ஒரே அர்த்தங்கள் தான். கிரந்தங்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த அர்த்தகா அப்படின்றதையும் விட்டுருவா, சக்கியகா அப்படின்றத மட்டும் வச்சுப்பா. அதுவும் அங்கங்க பயன்படும். அந்த சக்கியார்த்தகான்றது சக்கியகான்னு சொல்லுவா அப்படின்றத அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆக சக்கியார்த்தத்துக்கு எங்க பாதம் வருதோ சக்கியார்த்தத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சக்கியார்த்தத்தோட தொடர்பு கொண்ட ஒரு அர்த்தத்தை கொள்ளுவோம். அந்த தொடர்புக்கு தான் ஆக்சுவலா லக்ஷணா அப்படின்னே பெயர். லக்ஷணா அப்படின்றது பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க. லக்ஷணா அப்படின்ற சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. லக்ஷணான்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சக்கியார்த்தத்துக்கும் நம்ம புதுசா ஒரு அர்த்தம் சொல்ல போறோம் இல்லையா, அதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அதுக்கு தான் லக்ஷணா அப்படின்னு பேர். லக்ஷணா சக்கிய சம்பந்தா அப்படின்னு சொல்லி வருது. சரி, இங்க சொல்லுங்க அப்போ, கங்கை இடைச்சேரி அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்க லக்ஷணான்றது என்னது? கங்கைன்னு சொல்றோம். ஆனா லக்ஷணா கங்கை கரையா இல்ல கங்கையா, அது புரியல சார். கங்கையா சக்கியார்த்தம், கங்கை கரை தான் அப்ப லக்ஷணா கிடையாது. அதான் சூக்ஷ்மமா லக்ஷணா என்ன சொன்னா, கங்கைங்கிற சொல்லுக்கும் கங்கை கரைங்கிற இந்த இடத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் கங்கையோட சொல்லுக்கு கிடையாது. கங்கை சொல்லினுடைய முக்கியமான அர்த்தத்துக்கு, சக்கியார்த்தத்துக்கு, அதுக்கும் கங்கை கரைக்கும் உள்ள தொடர்பு அதான் லட்சணா. ஆக இங்க லட்சணா என்னது? கரையா சுவாமி? என்னது கரை? கரை லட்சியார்த்தம், லட்சிக்கப்படக்கூடிய அர்த்தம். அந்த சொல்லிலிருந்து கங்கைன்றது பிரவாகம், நதி பிரவாகம். நதி பிரவாகத்துல இடைச்சேரி இருக்க முடியாது. அதனால நதி பிரவாகம் இங்க சொல்லல, நதி கரை தான் சொல்றது அப்படின்னு வச்சுக்கலாமா சுவாமி? சஞ்யோகா அப்படின்றது அருகாமை, அண்மை அப்படின்றதுதான் இங்க தொடர்பு. அண்மைன்றது நேர தொடர்பா இருக்கிறது, சஞ்யோகா தான் எக்ஸாக்ட் ஸ்பெசிபிக் தொடர்பு. என்னன்னா நேர பிசிக்கல் கான்டாக்ட் இருக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல. சரியா? அதான் லக்ஷணா, இங்க அதான் லக்ஷணா. வேற என்ன உதாரணம் வச்சுக்கலாம்? இங்க அது லக்ஷணா வந்துருச்சு இல்லையா? மாடியில் ஏதோ உழைத்திருக்கா, அது காக்கா சாப்பிடாம பாத்துக்குவோம் சார். அது உபலட்சணம், அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, நம்ம புது ஒரு தோசை இருக்கா அப்படின்னு கேட்கறோம்னு வச்சுக்கோங்க. தோசை இருக்கா அப்படின்னு, அது இப்பதான் மாவு பண்ணியிருக்கா. சரியா? தோசை இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். அவர் அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, வாக்குறதுக்கு மாவு இருக்கா அப்படின்றதுதான் அவர் அபிப்பிராயம். தோசை இருக்கா அப்படின்னு கேட்கிறார். இப்ப அந்த தோசைன்ற சொல்லுக்கு என்ன லட்சணம் இங்க? காரண பிரகிருதி விகிருதி பாவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தோசை மாவு தான் தோசையாக ஆக போறது. அப்ப தோசைன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இங்க? தோசை மாவு. இப்ப தோசைக்கும் தோசை மாவுக்கு என்ன தொடர்பு? காரிகாரண பாவம், பிரகிருதி விகிருதி பாவம். சரியா? இந்த மாதிரிதான் இந்த காக்கேபியா ததி ரக்ஷதாம் அப்படின்றது அது அது இப்ப இங்க வேண்டாம். அது அஜக லட்சணம் அப்படின்னு நம்ம அதை அடுத்ததுல பார்ப்போம். லட்சணாவே 3 விதமா சொல்லுவோம்.
இது சுவாமி மஞ்சாஹா குரோஷந்தின்னு சொன்னாங்க. சரி. மஞ்சாஹா குரோஷந்தி அப்படின்னா குரோஷகா அப்படின்னா கத்துறது, மஞ்சஹா அப்படின்னா இருப்பிடம், ஆசனம். கட்டில் அப்படின்னு உபன்யாசத்தை கேள்விப்படுறோம் இல்லையா? ஆக்சுவலா கட்டில் எனக்கு தோணல. ஏன்னா மஞ்ச பிரவேசகா அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டில்களா? அதான் கட்டில் இல்லைன்னு தோன்றது. உபன்யாசத்தான் கேள்விப்படுறோம். மஞ்சாஹ்ரோஷந்தி அப்படின்னா வந்து கட்டில்கள் சப்திக்கின்றன அப்படின்னு கேள்விப்படுறோம். மஞ்சஹ மஞ்ச பிரவேசகான்னு சொல்றாரு இல்லையா? எம்பெருமானார் வந்து மஞ்ச பிரவேசத்துக்கு அவங்க தொண்ட மண்டலத்துல எல்லா இடத்துலயும் மஞ்ச பிரவேசம் அப்படின்னு சொல்லுவா. முதல்ல ஆசனத்துல அந்த வேதிக்கையில எழுதுவார். அதுதான் மஞ்சஹா மஞ்சஹா மஞ்சஹா. அதுக்கு சரி ஏதோ கட்டிலோ ஆசனமோ ஏதோ ஒண்ணு. இப்போ அந்த மஞ்சாஹா குரோஷந்தி அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸ்டேஜா? சுத்தமான தமிழ்ல மஞ்சம்னா ஸ்டூல் அல்லது அந்த மாதிரி அர்த்தத்துல கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? அப்போ அதுதான் அந்த மஞ்ச பிரவேசகான்னு சொல்றாரு. எம்பெருமானார் வந்து அந்த வேதிக்கையில எழுதுவார். இருப்பிடம், ஆசனமும் இருப்பிடமும். மஞ்சம்னா அடியன் கட்டில் தான் கேள்விப்பட்டிருக்கேன் சுவாமி. மஞ்சம்னா படுக்கை. கேள்விப்பட்டிருக்கேன். உபன்யாசத்துல சொல்றதா? மஞ்சம்னா படுக்கை. கலோக்கியலா கட்டில சொல்றோம் சுவாமி. ஆனா பழைய கால புஸ்தகங்கள், கதை புஸ்தகங்கள்ல படிச்சா கூட மஞ்சம்ன்றது வந்து ஸ்டூல் அல்லது இருப்பிடத்தை சொல்றது உண்டு. உட்கார்ற விஷயத்த மஞ்சம். ஆசனம் அப்படின்னு தான் எனக்கு ஞாபகம். மஞ்சஹா அப்படின்றது வந்து ஆசனம் அப்படின்னா ஞாபகம். தெரியல, டிக்ஷனரி எனக்கு வரல. இப்போ ஹிந்தியில மஞ்சுனா ஸ்டேஜ் சுவாமி. மஞ்சுனா ஒரு மேடை ஹிந்தியில. ஒரே நிமிஷம் வந்துருக்கு, டிக்ஷனரி வந்துருக்கு. மஞ்சாஹா. சரி, ஸ்டேஜ் பர்யங்கஹான்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒரு பேலஸ், பெட்ஸ்டெட், கவுச், பெடஸ்டல் எல்லாமே இருக்கு அர்த்தம். என்னன்னு வச்சுக்கலாம் போல இருக்கு மஞ்சஹா அப்படின்னு. பர்யங்கஹா கொடுத்துருக்கா. பரியங்கஹான்றது வந்து பரியங்க வித்யான்னு சொல்றோம் இல்லையா? அது இருப்பிடம் தான் வச்சுக்கிறோம். பரியங்கான பெட்னு சொல்றோம். பிளாட்ஃபார்ம், பேலஸ், ஐ மீன் இதுல முனியர் வில்லியம்ஸ்ல எல்லாம் கொடுத்துருக்கா. பெடஸ்டல், ஸ்டேஜ், பிளாட்ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே தான் இருக்கு. பரியங்கஹான்றது பெட், கவுச், சோஃபா எல்லாமே தான் இருக்கு. அது மஞ்ச பிரவேசன்றது வந்து எம்பெருமானாருடைய இது விஷயம் சொன்னேன், வேதிகள் எழுற. சரி, இப்போ விஷயம் என்னன்னா, இங்க மஞ்சாஹ்ரோஷந்தி இருக்கு இல்லையா? இங்க என்ன லட்சணம் என்ன? இங்க முதல்ல சக்தியார்த்தம் வந்து கிடையாது. கட்டிலோ இல்லாட்டி அந்த ஆசனமோ அது சப்தம் செய்யாது. இப்ப என்ன அர்த்தம் அது? படுத்துட்டு சத்தம் போடுறான்னு அர்த்தம் சுவாமி. சரி, அப்ப லட்சணம் என்ன இங்க? ஆஸ்ரயணம். கடைசியில அந்த சயோகம் அப்படின்றதுதான் வரும். ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு, பிசிக்கல் கான்டாக்ட் இருக்கு ரெண்டுத்துக்கும். மஞ்சஹா அப்படின்றதுக்கு மேல உட்கார்ந்து இருக்காரு அந்த மக்கள்லாம். அவர்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த மாதிரி அந்த சயோகத்தை எப்படி இன்னும் கொஞ்சம் விசேஷமா டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆசிரியன ரூப சம்பந்தம் அப்படின்னு வரும். ஆக இதுதான் லட்சணம் அப்படின்றது. சக்கியத்துக்கு பாதம் வந்தது என்றால் அதுக்கு தொடர்பான ஏதோ ஒரு அர்த்தத்தை நம்ம எடுத்துப்போம். எது அன்வயிக்குமோ அந்த தொடர்பான அர்த்தத்தை எடுத்துப்போம். சரியா? சரி, இப்போ இங்க பாதம்ன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? கங்கையில் இடைச்சேரி அப்படின்றது வந்து முதல்ல இங்க நான் கட்டில்கள் அப்படின்னு நானே இங்க போட்டிருக்கேன். கட்டில்கள் ஓசைப்படுத்துகின்றன அப்படின்றது இல்லையா? இங்க என்ன ஆயிடுத்து? இங்க யோகியதாவே இல்லை. இங்க யோகியதாவே இல்லை. கட்டிலானது ஓசைப்படாது, ஓசைப்படுத்தாது. ஓசைப்படுத்துறதா அது ஓசை போடாது. ஆக இங்க பரஸ்பர அன்வயமே பாதிதமாக இருக்கிறதுனால இதுதான் அன்வய அனுபபத்தி. அனுபபத்தி அப்படின்னா பொருந்தாமை. இங்க என்ன பொருந்தல? அன்வயம் பொருந்தல. அதனால நம்ம என்ன பண்ணோம்? கட்டிலில் உள்ள குழந்தைகள் அப்படின்னு மாத்திட்டோம். சரி, ஏன்னா எல்லா இடத்துலயும் இதனாலதான் இது அன்வய அனுபவ இருந்தாதான் லட்சணம் அப்படின்னு அவசியம் கிடையாது. எஷ்டிஹி பிரவேசய,
எஷ்டிஹிலே எஷ்டிஹி ஸ்ரீலிங்கம் தான். எஷ்டிஹி பிரவேசய அப்படின்றது. எஷ்டிஹி அப்படின்னா தடி, தடிகளை உள்ளே புகுற விடு அப்படின்றது. தடிகளை உள்ளே புகுற விடு, அதாவது தடிகளை உள்ள கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். இதுல எந்த ஒரு பாதமும் கிடையாது. அரையனுடைய வாயில 10 தடி இருக்கு, அந்த தடியெல்லாம் உள்ள கொண்டு வா அப்படின்னு சொல்றதுல எந்த பாதமும் கிடையாது. ஆனால் இங்க என்ன பிரகரணம் அப்படின்னா போஜன பிரகரணம். சாப்பாடு போட்டுருக்கா, அப்ப சொல்றா எஷ்டிஹி பிரவேசயா, தடிகளை உள்ளே அழைத்து வா. அவர்களை பிரவேசைன்றது கொஞ்சம் புகுற விடுன்றது ஒருவேளை சேத்தனன்னு குறிக்கும், அந்த மாதிரி யோசிக்கலாம். சரி, பொதுவாக இருக்கட்டுமே, அந்த தடிகளை உள்ளே கொண்டு வா. சன்னியாசிகளை போஜன பிரகரணம் இருக்கிறதுனால சன்னியாசிகள் எக்ஸ்ட்ரா யோசிக்கலாம். நான் கொஞ்சம் வித்தாள் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பொதுவாக எஷ்டிஹி பிரவேசை அப்படின்னு சொல்லுவா, ஒருவேளை இப்போ சன்னியாசிகள் அப்படி இருக்கலாம்னு தோன்றது. இப்படி ஒரு பாதிதம் இருக்கிற மாதிரி தோணுது சுவாமி. தடிகள் வந்து நடக்க முடியாது. தடினா ஒரு கட்டு குச்சி இருக்காங்க, அது எப்படி உள்ள வரும்? தானா வராதே, யாராவது தூக்கின்னு வரணும். புகுற விடுன்னு என்ன அர்த்தம்? உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றவங்கள உள்ள விடு, அதுதான் அதுதான் புகுற விடு அப்படின்றத மாத்தின்ட்டேன். அதுக்காக தான் நான் சொன்னேன் இல்லையா, சேத்தனன் தான் இங்க தோன்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தின்ட்டேன்ல. எஷ்டிஹி பிரவேசய, அங்கேயும் அந்த சேத்தனனுடைய ஒரு பானம் இருக்கு. பிரவேசய சம்ஸ்கிருதத்தினுடைய ஒரிஜினல் சான்ஸ்கிரிட் வேர்ட்லயும் வாக்கியத்திலையும் பிரவேசய, அங்க உள்ள சேத்தனனுடைய பானம் இல்லாம இருக்கலாமா? அதை பிரவேசம் பண்ணிவை, நேர் டிரான்ஸ்லேஷன் இப்படி போட்டிருக்கலாம். தடிகளை உள்ளே பிரவேசம் பண்ணிவிடு அப்படின்னு சேத்தனனுக்கும் அச்சேதனனுக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சொல் பிரயோகம். அங்க எந்த பாதமும் கிடையாது. அந்த மாதிரி பிரயோகத்துல என்ன ஆகும் அப்படின்னா அங்க ஒரு பாதம் எதுவும் கிடையாது. ஆனா என்ன பண்றோம், நம்ம தாத்பரியம் இங்க ஒட்டலையே. மேலும் கீழுக்கும் இருக்கக்கூடிய இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இவர் இதுதான் சொல்றாரு அப்படின்னு எனக்கு தோணல. தாத்பரியம் நேர ஒட்டலை, முக்கியார்த்தத்தை எடுத்துட்டோம்னா தாத்பரியம் ஒட்டலை. அதனால முக்கியார்த்தத்தை விட்டுட்டு நம்ம சம்பந்தமான அர்த்தத்தை எடுத்துக்கிறோம், அங்கேயும் லட்சணாவை ஸ்வீகாரம் பண்றோம். ஆக இது சொல்லுவாங்க கங்கையில் ஒரிஜினல் எக்ஸாம்பிள்ல இது எந்த அர்த்தமா எடுத்துக்கிறாங்க சுவாமி? தடிகளை உள்ளே அந்த பிரவேசிக்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஆக்சுவல் அர்த்தம் என்ன சொல்றாங்க? என்ன அர்த்தம் அது? தடிகளை கொண்டவர்கள். நான் வந்து விருத்தர்கள் அப்படின்னு நினைச்சேன், யார் சொன்னான்னு தெரியல, சன்னியாசிகள் அப்படின்னு சொன்னான். அப்படி கூட இருக்கலாம். தடிகளை கொண்ட சன்னியாசிகளை உள்ளே அழைத்து வாவோ, அழைக்கிறது அப்படின்னா கூட அது சேத்தனனுக்கு ஆயிடும். உள்ளே கொண்டு வா அப்படின்னு வச்சுப்போமே, ரெண்டுத்துக்கும் சாதாரணமாக. இந்த தடிகள் வந்து அந்த அத வச்சிருக்கிறவங்களை மீன் பண்றதா? ஆமா ஆமா. அப்ப என்ன சம்பந்தம் இங்க என்ன லட்சணம்? சயோகமா சுவாமி? இங்க அதே சயோகம் தான், கையில கொண்டவர்கள். அதனால இது ஒன்று சொல்ல வந்தேன். இப்போ கங்காயாம் கோஷகா அப்படின்னு இருக்கு இல்லையா, இதான் அந்த சம்ஸ்கிருத சொல்லு, கங்கையில் இடைச்சேரி அப்படின்னு. கங்கையில் இடைச்சேரி அப்படின்னு இருக்கு, இங்க பொருந்தாமை இருக்கு. கங்கையானது இடைச்சேரிக்கு அதிகரணமாக ஆகுமா? ஆகாது. அப்ப நம்ம என்ன யோசிச்சோம், எது அதிகரணமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சோம் இல்லையா? இப்படி யோசிக்கலாமே, கங்கையில் இருக்கிறதுக்கு எதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா? சொல்றது புரியுறதா? கங்கையில் இருக்கிறதுக்கு மீன்கள் அந்த மாதிரி தான் சுவாமி வாய்ப்பு இருக்கு. அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? ஒரு பெரிய படகுல நிறைய மக்கள் இருக்கா, அதனால அது கூட படகு ஏதோ அர்த்தம். அப்ப கங்காயாம் கோஷகா அப்படின்னு அர்த்தம் இருந்தது என்றால், அதை சொல்லியிருந்தது வாக்கியம் இருந்தது என்றால், கங்கா தீரே கோஷகா அப்படின்னு ஏன் மாத்திக்கணும்? கங்கை கரையில் இடைச்சேரி அப்படின்னு ஏன் மாத்திக்கணும்? கங்காயாம் மீனஹா அப்படின்னு கூட மாத்திக்கலாமே.
அப்படி கூட மாத்திக்கலாம், அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. தொடர்பு ரொம்ப தள்ளி இருக்கு. ஆனா கங்கைக்கும் கங்கை தள்ளி இருக்குன்னா மறுபடியும் அங்கேயும் வந்து கோஷான்னு இருக்கு இல்லையா? ஆக்சுவலா ஏன் வந்து இடைச்சேரிய கோஷான்னு சொல்றாரு? ரொம்ப சத்தம் போட்டு இருக்கிறதுனால கோஷான்னு சொல்றான்னு நினைக்கிறேன். இடைச்சேரிய கோஷா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து இந்த அர்த்தம், இந்த வாக்கியத்துக்கு இப்படித்தான் அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றோமா, இல்ல இது வந்து சரியான மீனிங், ஆக்சுவல் மீனிங் இந்த வார்த்தை கிடையாது, இது சம்பந்தப்பட்ட வேற ஏதோ வார்த்தை அப்படின்னு சொல்றோம்? இதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணலையே. இதனுடைய எக்ஸாக்ட் மீனிங்ன்றது கான்டெக்ஸ்ட் டிபெண்டா இருக்க போகுது. அந்த சென்டென்ஸ் வந்து எங்க இருக்கோ அந்த இடத்துல என்ன வேற சொல்லியிருக்காங்களோ அதை பொறுத்து இதுக்கு அர்த்தம் எடுக்கணும். அப்படிதானே சொல்றேன்? இல்ல, நான் சொல்றதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. யாராவது கொஞ்சம் சட்டில் பாயிண்ட் அது யாராவது பிடிக்க முடியுமா? சரி, கஷ்டம் வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ பாதம் அப்படின்னு நம்ம வந்து என்ன பார்த்தோம், லக்ஷணா அப்படின்றத எடுத்துக்கிறோம் இல்லையா? சக்தியார்த்தத்தை விட்டுட்டு வேற ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். அதுல 2 பிரிவு பார்த்தோமா? ஒண்ணு தாத்பரிய அனுபவத்தி, ஒண்ணு அன்வய அனுபவத்தி அப்படின்னு பார்த்தோம். அன்வய அனுபவத்தி இருக்கும் பொழுதும் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பவும் தாத்பரியத்தை ஆராய்ந்துதான் நம்ம அன்வயத்தை வந்து நம்ம சரி கட்டவே முடியும். கங்காயாம் கோஷா அப்படின்ற இடத்துல நம்ம என்ன 2த்துக்கும் சம்பந்தம் அப்படின்னு நினைச்சிட்டோம். சரி, அப்ப ஏ வந்து பியோட கனெக்ட் ஆகாது. அப்ப பியை மாத்தலாமா இல்லாட்டி ஏவை மாத்தலாமா? எதாவது பண்ணலாம் இல்லையா? இப்ப மறுபடியும் அங்கேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாவது தாத்பரியத்தை ஆராயணும். என்ன சொல்லியிருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இப்ப அதுலதான் ஒரு கங்காயாம் கோஷா அப்படின்னா வந்து இப்ப மீன் அப்படின்னு வச்சுக்கணும்னா, கோஷத்துக்கும் மீனுக்கும் சம்பந்தமே இருக்காதே அப்படின்னா, இல்ல கோஷம் மீனானது ஒலிக்கும் இல்லையா, சத்தம் போட்டுட்டே இருக்கும். இந்த கோஷா அப்படின்றது ஸ்டேஷன் ஆஃப் ஹர்ட்ஸ்மேன் தான் போட்டிருக்கு. ஹர்ட்ஸ்மேன், கிரீப்பிங் கோபக் கிராமஹான் அமரகோஷத்துல சவுண்டு கூட இருக்கு. அதான் கோஷான் பொதுவாக சவுண்டு தானே சொல்லுவோம். கவாம்ஸ்தானமும் கோஷஹான்றது வந்து அப்படி கோஸ்தானமான கோஷான்றது. கவாம்ஸ்தானம் கோபக் கிராமஹான் போட்டிருக்கு. கோபக் கிராமஹாவா? கோபக் கிராமஹா இது அமரகோஷத்துல. கோஷ ஆபீரபள்ளி ஆபீரர்கள்னா இவர்கள் தான். ஆபீரர்கள்னால இடையர்கள் தான். கோஷகான்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? கோஷான் எப்படியுமே நமக்கு நல்ல கோஷம் போடுறது, கரகோஷத்தை எழுப்புங்கோள் அதெல்லாம் வருது, சப்தமும் இருக்கு. அப்புறம் இப்படி கூட யோசிக்கலாம், கங்காயாம் கோஷம் அப்படின்னா இடைச்சேரிய போல சதம் போடக்கூடிய மீன்கள்லாம் இங்க இருக்கு. ஏதோ எதுக்கு சொல்ல வரலாம்னா, பாதித்தம்ன்ற அர்த்தம் தெரிஞ்சு போயிருச்சுன்னா கூட நம்ம ஏயும் மாத்தலாம் பியும் மாத்தலாம். ஸோ அங்கேயும் நம்ம தாத்பரியத்தை ஆராயிரம். இது வந்து சில பேர் சொல்லுவாங்க. ஸோ பாதித்தம் வந்து அன்வய அனுபவத்தி அப்படின்னு கிடையாது. எல்லா இடத்துலயும் கடைசியில் என்ன அர்த்தம்னா, தாத்பரிய அனுபவத்தியை நம்ம யோசிச்சுதான் ஆகணும். தாத்பரியத்தை ஆராய்ந்து அதில் ஒரு அனுபவத்தி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அதனாலதான் லக்ஷணாவை ஸ்வீகாரம் பண்றோம் அப்படின்னும். இந்த பிரசன்டேஷன்ல இருக்கிற கிரமத்தைப்படி அதுல இருந்து பார்த்தா சக்கியார்த்தம், பாதித்தம், தாத்பரிய அனுபவத்தி, அன்வய அனுபவத்தி 3 டிஃபரெண்ட் டைப்னு முதல்ல புரிஞ்சுட்டேன் சுவாமி. அது கரெக்டா? இல்லைன்னா இல்ல கிடையாது. இது இந்த சக்கியார்த்தம் பாதிதம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது வந்து சக்கியார்த்தம் பாதிதமா இருக்கும்பொழுது நம்ம லக்ஷணாவுக்கு போவோம். சரியா? அந்த பாதம்ன்றது எப்படி தெரிஞ்சுக்கணும்? நம்ம இந்த சக்கியார்த்தம் எங்க ஒட்டாது அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தாத்பரியம் ஒட்டலையே அப்படின்னா, இல்லைன்னா மற்ற பதார்த்தத்தோட இது அன்வயம் ஒட்டலையே, இது 2 விதத்துல நாம் தெரிஞ்சுக்கிறோம். இங்க சக்கியார்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு. சரியா? அங்க அன்வய அனுபவத்தியில் தான் நான் சொன்னேன். அன்வய அனுபவத்தியில் இருக்கும் பொழுது கூட கடைசியில் நம்ம ஏவை மாத்திரமோ பிஏ மாத்திரமோ அப்படின்னு அங்கேயும் ஒரு அனாலிசிஸ் இருக்கு. தாத்பரியத்தை என்ன அப்படின்னு ஆராய்ச்சிதான் நம்ம அங்கேயும் பார்ப்போம். சரி, ஸ்ரீமதி ராமானுஜன் சப்த பிரமாணத்தை